ஹாய் காய்ஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயற்கையோட அந்த அழகை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சத்தியமாக இதை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. பாருங்கள், 5 கிலோமீட்டருங்க, செம்மையாக உள்ளே நடந்து போகிறோம் காட்டுக்குள்ளே. ஏன் தம்பி இதோட ஜீப் போகுமா? போகும். இங்கே வர்றவங்களுக்கு பரிசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ரொம்ப குறைந்த மக்கள், மலைவாழ் மக்கள் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நின்று பார்த்தா அப்படியே கொழுக்கு மலை தெரியும். இது கொழுக்கு மலையை விட ரொம்ப ஹைட்டான மலைங்க. ஜீப்பு போகிறதுக்கு எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு சிமெண்ட்டில் நிறைய இருக்குது பாருங்கள். அப்படியே தொங்குது. கீழே பறித்து சாப்பிட்றலாம். அப்படியே கீழே கீழே தொங்கி நிற்கும். தொட்டைங்கன்னா காவக்காரை விட மாட்டான். அப்பா செம்மையாக இருக்கா வியூ. செம்ம அருமையாக இருக்குங்க. தண்ணி விழுகிற இடம்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். மைனா படம் பார்த்துருப்பீங்க. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள அந்த பாட்டுங்க. அந்த பாட்டு இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த மலை மேலே ஏறி இறங்கினா தான் அற்புதமான அந்த சாம்பலாறு வாட்டர் ஃபால்ஸ். ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், ஒரு சிறப்பான தரமான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் குரங்கணி அப்படின்ற ஒரு சூப்பரான கிராமம் இருக்குது. அது மலை கிராமங்க. அந்த மலை கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து ட்ரக் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சூப்பரான சாம்பலாறு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா என்னன்னே தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபாரஸ்ட், காட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த சைடு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த வாட்டர் ஃபால்ஸை. பட் போகிற ரூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டிஜிட்டலாக நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுவீங்க. சரிங்க, வாங்க உள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட பெல் பண்ண வைக்கிறேன். நான் போடக்கூடிய வீடியோக்கு உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம். வாங்க சாம்பலாறு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கணியில் இருக்கும். குரங்கணியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மாடா தம்பி? ரைட்டு, 5 கிலோமீட்டருங்க. செம்மையாக உள்ளே நடந்து போகிறோம் காட்டுக்குள்ளே. நல்ல ஒரு ட்ரக்கிங் தான், பயங்கரமாக இருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு. பயங்கரமான காடுங்க. அப்படியே உள்ளே போகலாம். சிறப்பாக இருக்குங்க. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். எப்படி போகிறது, எப்படி வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். சக்தியோட அந்த சைடு ஒரு சின்ன தோட்டமெல்லாம் இருக்குது. அதனால் அவனுக்கு அந்த பாதை தெரிகின்றதுனால நம்மளை கூப்பிட்டு போகிறான். ஏன் தம்பி இதோட ஜீப் போகுமா? போகும். ரைட்ரா. பச்சை காணலா? மலை தெரிஞ்சுல, கொட்டகுடிக்கு மேலே இருக்க மலை. அப்போ முதுவாக்குடிக்கு எப்படி போவோம்? அந்த மலைக்கு கீழே முதுவாக்குடி. ரைட்ரா. இந்த வருஷத்துக்கு மேலே ஆனதுனால போக முடியாமல் இருக்கு. பட் இந்த வாட்டி பக்காவாக போயிடலாம். சரிங்களா? முதுவாக்குடியில் ரொம்ப குறைந்த மக்கள், மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அங்கேருந்து வர்றதுக்கு நடந்தால் வருவாங்க, நடந்தால் போவாங்க. ஜீப்பு போகும் அவங்களோட பொருள்லாம் கொண்டு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, கழுதை, குதிரைங்க இங்கே அதிகமாக இருக்குதுங்க. அதில் தான் பொதி செமந்து கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிடுவாங்க. டாப் ஸ்டேஷனுங்க. டாப் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக இது தாங்க வழி. அங்கே இருக்கு பாருங்கள், அதான் தம்பி டாப் ஸ்டேஷனு. அந்த கொம்பு தான். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது கொழுக்கு மலை தெரியுங்க. கொழுக்கு மலை இந்த சைடு தெரியும். இந்த இருக்குல்ல, இந்த சைடு. இதுக்கு பின்னாடி நின்று பார்த்தா அப்படியே கொழுக்கு மலை தெரியும். இது கொழுக்கு மலையை விட ரொம்ப ஹைட்டான மலைங்க. அங்கே ஒரு கொம்பு தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே தான் டாப் ஸ்டேஷன் இருக்குது. இதாங்க பச்சை கானலுக்கு போகிற ரூட்டு. அப்படியே கீழே நேராக போனோன்னா குரங்கணி, இந்த சைடு போனோன்னா பச்சை கானல், அப்படியே இந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க டாப் ஸ்டேஷன்.
சென்ட்ரு, அதுக்கப்புறம் டாப் ஸ்டேஷன். அப்படி தாங்க போ. பார்த்தீங்களா ஜீப்பு போகிறதுக்கு எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. சிமெண்ட்டில் இந்த ட்ராக்லேயே போதும். மழைகளாக வந்தாலும் இந்த ட்ராக்லேயே போயிடலாங்க. ஆக்சுவலாக இந்த ஜேர்னி கொஞ்சம் அட்வென்ச்சரான ஜேர்னி தான். ஏன்னா நிறைய தூரம் நடந்து போகணும். நடந்து போகிறது மட்டும் இல்லை, அந்த மலை மேலே ஏறி இறங்கினா தான் அற்புதமான அந்த சாம்பலாறு வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் இலக்கிது. மேலே போய்கிட்டே இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறேங்க. குரங்கணி வந்தீங்கன்னா அவ்வளோ மாங்காய், பலாப்பழம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். செம்மையாக இல்லை, பலா பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்கள், அப்படியே தொங்குது. ஆகா ஆகா ஆகா, இது என்னங்க பெரிய விஷயம். எவ்வளவு மாங்காய் இருக்குன்னு தெரியுங்களா? அவ்வளோ மாங்காய் இருக்குது. வர்ற வழியெல்லாம் குரங்கணிக்கு நீங்கள் வர்ற வழி எல்லாமே அவ்வளோ மாங்காய் தொங்குங்க. கீழே பறித்து சாப்பிட்றலாம். அப்படி கீழே தொங்கி நிற்கும். தொட்டைங்கன்னா காவக்காரை விட மாட்டான். பாருங்கள் பாதையை. தண்ணி ஏண்டா, தண்ணி இன்னும் 2 லிட்டர் வாங்கிக்கலாம்லடா. மேலே கேட்டால் மேலே தண்ணி வரும், மூலிகை தண்ணின்றான். டே தம்பி, ATF ஆளை காணான்னு பார்த்தேன். ATF பார்த்தீங்களா, அந்த ஃபாரஸ்ட்டோட குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே நின்று வாட்ச் பண்ணாங்கன்னா இந்த சைடு இருக்க எல்லாமே தெரியுங்க. பாருங்க, அப்பா செம்மையாக இருக்கா வியூ. குரங்கணியில் இந்த மாதிரியான வியூவெல்லாம் இருக்குன்னு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. இங்கே வர்றவங்களுக்கு பரிசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு பரிசாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாம். மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நொரா எப்போ தள்ளுமா? இப்போ தள்ளிருப்படா தம்பி. பாருங்க வியூவை பாருங்க, பயங்கரமான வியூங்க. இன்னும் மேலே போய் நின்று பார்க்கும்போது நல்ல வியூ இருக்கும். தம்பி ஏதோ பண்ண என்னையா 2 வீடு தெரியுது. அங்கே இருக்கு பாரு குரங்கணி. அதானடா தம்பி, நரிப்பட்டி அது பேர். வீடு ஒரு 4 வீடு. அது அங்கே தானே ஃபால்ஸ் இருக்குது, அது வழி தானே உள்ளே போகிறது. அந்த ஃபால்ஸுக்கு உள்ளே போகிற வழி. அது கீழே குரங்கணி, இது நரிப்பட்டி. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நடந்திருப்போம்? ஒரு 20 நிமிஷம், ½ an hour, ஒரு ½ an hour நடந்த பின்னாடி அருமையான கண்கொள்ளா காட்சிங்க. பாருங்க, சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, பக்கா கைஸ். ஐயோ, சிறப்பான தரமான ஃபால்ஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்பா பக்கா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அவ்வா சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, செம்ம ஃபால்ஸுங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்க, விழுகிற இடம்லாம் அவ்வளோ ஜோராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பா செம்ம அருமையாக இருக்குங்க. தண்ணி விழுகிற இடம்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. தண்ணி விழுகிறதையும் இன்னும் நல்லா மழை பெய்கிற நேரத்துலலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பக்கால பாருங்கள் எந்த மாதிரியான சீனிக்கில் அமைஞ்சிருக்குதுன்னு. பார்த்தீங்களா, செம்ம மழை. அப்படியே வந்தீங்கன்னா அப்பா பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸுங்க. ஐயோ, கண்கொள்ளாத காட்சி. இங்கே இருக்க ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் குளிக்கிறதுக்கான இடம் இல்லை. சரிங்களா, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இது குளிக்கிறதுக்கான இடம் கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம கீழேருந்து பார்த்தோம் இந்த பெரிய மலை. இப்போ அந்த மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பட் ஃபால்ஸு தெரியல. இந்த ஃபால்ஸோட பள்ளத்தாக்காது, இந்த ஃபால்ஸ் தெரியல. பட் எல்லா மலைகளுமே தெரியுது. இந்த குரங்கணி பக்கம் நிறைய காட்டு மாடுங்க இருக்குது. ஸோ அதோட அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறதுனால இரவு நேரங்களில் இந்த சைடு யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. சத்தம் கேட்குது, அருவியோட சத்தம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். மைனா படம் பார்த்துருப்பீங்க. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள அந்த பாட்டுங்க. அந்த பாட்டு இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. அருமையாக இருக்கும். மைனா படத்தில் வர லொக்கேஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஒரு பசுமையாக இருக்கும். சரிங்களா, அந்த காட்சிகள் எல்லாம் அந்த பாட்டில் ஒரு ட்ரோன் விட்டுருவாங்க, அவர் மேலே நிற்பார். அதெல்லாம் அந்த மலை தான். என்ன போட்டாங்க? ஆமாம். எங்கே இருக்கு? அங்கே ஒரு கட்டி வச்சுருக்காங்களே, அதான். அங்கேருந்து அப்படியே லேண்ட் ஆகிட்டு தான் போகும். ஓ, அங்கே இருக்க ஜங்ஷனு அந்த கட்டடம். பார்த்தீங்களா, முன்னாடி டாப் ஸ்டேஷன் டு குரங்கணி அந்த ரோப் பாதை இருந்துச்சு. அதோட ஜங்ஷன் அதான் சொல்லி சொல்கிறான் தம்பி. பார்த்தீங்களா, தண்ணியோட சத்தம் கேட்குது. பார்க்காங்க, தண்ணியோட சத்தம் கேட்குது. ஆனால் தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா செம்ம ஃபால்ஸு. ஏய், இங்கே வந்து ஜீசஸ் இருக்காரா? பக்காடா. சிறப்பான தரமான சம்பவங்க. பார்த்தீங்களா, வண்டி போகிறதா தம்பி, ஜீப் போகிறதா, ஆள் நடந்து போகிற பாதை. பார்த்தீங்களா இல்லையா, ஆள் நடந்து போகிற பாதை. எவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே வந்து கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கவே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. தண்ணியோட சத்தம் அவ்வளோ அருமையாக இருக்குது. செம காடுங்க. சிறப்பில் ரொம்ப நேரம் நல்லா நடந்து வந்தோம். பக்கா பின்னாடி பார்த்தீங்களா நல்ல தண்ணி. இந்த பாதை தான், இந்த பாலம் ஊர் மக்கள் நடந்து போகிறதுக்கு வச்சுருக்காங்க. தொழில்மலையை நடந்து போவாங்க. உள்ளே தான் ஃபால்ஸ் இருக்குது, அருமையான ஃபால்ஸு. நான் இங்கேருந்து பார்க்கும்போதே சைடில் பார்த்துட்டேன், தரமாக இருக்குங்க. உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க. பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்குது. வாங்க போகலாம். நல்லா அருமையான தண்ணி போகுதுங்க. கடந்து போகிறதெல்லாம் கொஞ்சம் கடினமான பாதை தான், பார்த்து தான் கடந்தெல்லாம் போகணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்பா, தண்ணி ரொம்ப அருமையாக வருதுங்க. அப்படியே நடந்து போகலாங்க. பார்த்தீங்களா, சிறப்பாக வருதா, பக்காவாக இருக்கா, சூப்பருங்க. ஆக்சுவலாக
இப்போ நீங்கள் பார்க்குறது சின்ன ஃபால்ஸு. பக்காவா? ஆக்சுவலாக இது சின்ன ஃபால்ஸு. இன்னும் உங்களுக்கு ரியலாக நான் காமிக்கல. வாங்க காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சின்னதை நீங்கள் பார்த்துக்கங்க, சரிங்களா? எவ்வளோ அற்புதமாக வருது பாருங்கள் தண்ணி. பக்காவா கைஸ்? பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு? இதை விட இன்னொரு பியூட்டிஃபுல் இருக்குது, காட்டுறேன் வாங்க. பாருங்கள், காட்டுங்க சார், காட்டுங்க. பார்த்தீங்களா எப்படி வந்துக்கிட்டு இருக்குனாங்க தண்ணி. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு விநாயகரோட கல்வெட்டு இருக்கு. சின்ன குட்டி விநாயகர் செதுக்கி வச்சிருக்காங்க. அப்பா ஆமாங்க, பியூட்டிஃபுல் கைஸ். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ஏறி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா ஏறி போகலாங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போனோம், ஏன்னா நல்ல மலை ஏறி போனோம். ஓப்பா கொய்யால தம்பி தவளை விட்டேடா டேய். அங்கிருந்து அவங்க கத்துறாங்க. நான் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு போனாதான்டா இஷ்டப்பட்ட இடத்த இப்படி பார்க்க முடியும். பயங்கரங்க, சிறப்பா இருக்கு போங்க. கைஸ் இதுதாங்க வா கைஸ், இதுதான் தேனியோட அந்த ஃபேமஸ் சாம்பலாறு வாட்டர் ஃபால்ஸுங்க. பக்காவா இருக்கா? நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்களா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குன்னு? கண்டிப்பா நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே ஆப்போசிட்ல சாம அந்த மலைங்க பயங்கரமா இருக்கு போங்க. வந்ததுக்கு எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோன்னு பாருங்க. நீங்க ஆரம்பத்தில் நம்பியிருக்க மாட்டீங்க, ஃபால்ஸ்னா சும்மா சிங்கிளா ஒரு இடத்துல வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்துருப்பீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையா இருக்குதுன்னு? பக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கீழே எல்லாம் பார்த்தீங்களா தண்ணிய அருமையா வருது பார்த்தீங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பக்காவா இருக்குங்க. அவ்வளோதான். அப்பா பாரா தம்பி, தண்ணி எப்படி விழுகுது பாத்தியா? அப்படியே மூணா பிரிஞ்சு விழுகுது. ஆனா நல்ல வழுக்கு, சரியான வழுக்கா இருக்கும். மேல இருந்தா சறுக்குன்னு வந்தோம்னு வச்சுக்க ஜோலி முடிஞ்சு போச்சு. தண்ணி நல்லா அருமையா விழுகுதுங்க. அப்பா அப்பா அப்பா, வாங்க உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன், நானே நின்று காட்டுறேன். அந்த அழகை ரொம்ப நல்லாவே பார்க்கலாம் நீங்க. தண்ணி ஃபுல்லா வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்.
அப்பா சரிக்கிடாதரா சவால. என்னத்தையா தம்பி சாகசம் பண்ணலான்னு பேண்ட் அவுத்தான், ஜட்டியில ஓட்ட இருந்தனால திரும்ப பேண்ட் போட்டான். அவன் சாகசத்தை ஒரு ஓட்ட தடுத்துருச்சான். அப்பா அந்த முனையில நிற்போம் சரிங்களா. சரட்டுன்னு சதுக்குச்சுன்னா சொல்லி முடிஞ்சு நமக்கு. அப்பா டேய் அங்க என்னடா பண்ற, அங்க என்னடா பண்ற, வா போதும். அப்படியே சரிக்கிட்டே வரையா. பாருங்க கைஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. பக்காவான ஒரு இடங்க. இதை பார்க்குறது தான் ஒரு மணி நேரம் காட்டுக்குள்ளேயே நடந்து வந்தேங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா பாருங்க. சரிங்க guys, பக்காவாக வந்து பார்த்தாச்சு. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தம்பியோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சக்தி விலாக்ஸ் ATF தேனி 2 பேரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. டாடா பாய் பாய். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.